மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் மீண்டுமாக வரவேற்கிறோம். வேத தியானத்தின் மூலமாக கடந்த சில வாரங்களாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு நிறுவத்திலிருந்து கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் காணப்பட வேண்டிய முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். இந்த உலக மக்கள் சிந்திப்பது வேறு, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்விதமாக சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக அமைய வேண்டும் என்கிற அந்த காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக வேறு சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே தயவு கூர்ந்து எங்களோடு கூட இணைந்து இந்த வேத தியானத்திலே கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரும் உங்களுடைய நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒருவேளை இதை குறித்து சிந்திக்கும் போது நீங்கள் யோசித்திருக்கலாம், ஏன் தேவனுடைய சித்தத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பல காரியங்களை நாம் சிந்தித்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது, புகையை போன்றது, நம்முடைய நாட்கள், கொடுக்கப்பட்ட நாட்கள் குறைவானது என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி கூட்டுவது என்று சொல்லி பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால், எவ்வளவு ஆண்டுகள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரை அறிந்த பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை, சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் ஆண்டவரை அறிந்த அந்த நாளிலே நாம் என்ன செய்ய இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நாளடைவிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க கர்த்தர் நம்மை தெளிவாக அவருடைய சித்தத்தின் மையத்தில் நடத்துவார். ஏனென்று சொன்னால், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியிலே செய்ய வேண்டியது என்ன? அவருடைய ஊழியத்தை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சித்தத்தை, அந்த ஊழியத்தை நிறைவேற்றி நாம் அவருடைய சமூகத்திலே செல்ல வேண்டியது என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பூமியிலே தான் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். பரலோகத்திலே போய் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதல்ல. இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே தான் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் செய்த அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்காக என்ன செயலாற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். கடந்து போன ஆண்டுகளிலே அநேக மிஷினரிகள், அநேக தேவதாசர்கள், நாம் அறிந்திருந்த புத்தகங்களிலே வாசித்த மாமனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் தேவனுக்காக தேவ சித்தத்தை எவ்விதமாக நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் உங்கள் பகுதியில் வந்து போன மிஷினரியுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஒருவேளை தெரியாவிட்டால் உங்கள் பகுதியிலே வந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின மாமனிதர்கள், போதகர்கள், மிஷினரிகள், இவருடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் பாருங்களே. அவங்க ஆண்டவருக்காக செய்திருக்கிற காரியங்கள் என்ன? அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தங்களுடைய நாட்டையும் தங்களுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் விட்டு நம்முடைய தேசத்திற்கு வந்து அநேக பணிகளை செய்திருக்கிறார்கள்.
அவருடைய பணிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போற்றுதற்குரியதாக இருக்கிறது. சமுதாய பணி அவர்கள் செய்தார்கள், கல்வி பணி செய்தார்கள், மருத்துவ பணி செய்தார்கள். அதோடு கூட ஆண்டவரை மற்றவருடைய வாழ்க்கையிலே அறிமுகப்படுத்துகிற அந்த மகத்துவமான காரியத்தை செய்தார்கள். அவர்கள் செய்த ஊழியத்தின் பலனாகத்தான் நாம் இன்றைக்கு கர்த்தரை அறிந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் சாதித்து செல்வதற்காக அல்ல, நாம் நினைத்ததை முடித்து போவதற்காக அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் குறுகியதாக இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே நாம் வாழப்போகிறோம் என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிடுதலும் செயலாற்றுதலும் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் 15வது வசனத்தில் யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையும் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய உதவி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. எனவே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து செயலாற்ற வேண்டும். இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அடுத்த வசனத்தில் நம்ம விதமாக வாசிக்கிறோம். 16வது வசனம், யாக்கோபு 4:16, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஏன் நம்முடைய வீம்புகளிலே மேன்மை பாராட்டுகிறோம்? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் வீம்பு செய்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் விருப்பப்பட்டதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை செய்துட்டு தம்பட்டம் அடிக்கிறோம். நான் செய்து விட்டேன், நான் பண்ணிவிட்டேன், நான் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் முடிச்சுட்டேன், என்னை இல்லாமல் இதை யாரும் செய்ய முடியாது எப்படி என்று சொல்லி பல விதங்களிலே நாம் நம்முடைய அறிவாற்றலையும் நம்முடைய பலனையும் நம்பி தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நாம் செயலாற்ற முற்படுகிறோம். அதுதான் வீம்பு பாராட்டுவது. எப்போதுமே எதை செய்தாலும், நான் ஏற்கனவே சொன்னபடி, கடந்த வாரத்தில் சொன்னபடி, எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செய்வதுதான் சரியான ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செய்யும்போது, சாத்தான் எப்படி தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டானோ அதே போல நாமும் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக போக வாய்ப்பு இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை மாறி போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். தொடர்ந்து 17வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய சித்தம்தான் என்ன? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். பார்த்தீங்களா? தேவனுடைய சித்தத்தை நாம் இந்த பூமியிலே செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், தேவ சித்தம்னா என்னங்க, எனக்கு தெரியலையே. ஒருவேளை தேவன் நமக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நேரடியாக வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. என்ன? ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியானவராலே நிரப்பப்படுவதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை அறிந்தும் செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆக ஏற்கனவே வேதத்திலே பலவிதமான காரியங்கள் தேவ சித்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்ய வேண்டிய காரியங்களை செயலாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லும்போது இதை நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ளலாம். யோனா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுவோம். யோனாவுக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டது. ஒருவேளை இந்த இடத்துல பல காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை சொல்லுகிறதா இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அப்படியாகத்தான் யோனா வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம்
ஒன்றாக இருந்தது. தேவனுடைய சித்தம் அவனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. நினிவேக்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பது யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட அருட்பணி, ஊழியம். அது தேவனுடைய சித்தம். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு, வார்த்தைக்கு உட்பட்டு அவன் அங்கு போய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அவன் தானாக யோசித்தான், இப்படிப்பட்ட நினிவே மக்கள் கொடுமையான மக்கள், இப்படிப்பட்ட மக்களிடத்தில் நான் போய் சொல்லுவதா? அவர்கள் காப்பாற்றப்படவே கூடாது, அவர்கள் செத்து மடிய வேண்டும், தேவனுடைய தண்டனைக்கு உரியவர்கள் என்று சொல்லி அவனே யோசித்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக வேறொரு இடத்திற்கு போனதை நாம் அறிந்திருக்கிறோம். தர்சீசுக்கு அவன் திட்டமிட்டு கிளம்புகிறான். எங்கே போக வேண்டியவன்? நினிவேக்கு. ஆனால் அவன் போவதோ மாற்று திசையிலே அவன் பயணம் செய்கிறான். தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படும் போது அது பாவமாக இருக்கிறது. அதை அவன் உணராதவனாக ஆரம்பத்தில் இருக்கிறான். அவனாலே எவ்வளவு பாதிப்புகள் பார்த்தீங்களா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாத மனிதனால் உண்டாகும் பாதிப்புகளை யோனாவினுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். அவன் செய்த அந்த பாவத்தினாலே அவன் பயணம் செய்த அந்த கப்பலுக்கு மிகுந்த சேதம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அங்குள்ள மக்களுக்கு பிரச்சனை உண்டானது, பொருட்களுக்கு சேதம் உண்டானது, எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பிரச்சனை! ஆனால் இதை அறியாதவனாக அவன் தூங்கி கொண்டிருந்தான். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனதில்லாமல் அவன் தூங்கி கொண்டிருந்தான். தேவனுக்கு எதிராக அவன் செயல்பட்டு கொண்டிருந்த போது தேவன் அவனை பார்த்தார். அவனை எவ்விதமாக தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவனை அந்த இடத்திற்கு கொண்டு போனான். நமக்கு தெரியும் அந்த சம்பவம். யோனாவை தூக்கி கடலிலே போட்டபோது ஒரு பெரிய மீனானது அவனை விழுங்கினது. அவன் போக வேண்டிய இடத்திற்கு அவன் போய் சேரும்படியான எல்லா காரியங்களும் மாறியது. அங்கே போய்தான் அவன் உணர்கிறான். மீன் வயிற்றிலே போய்தான் அவன் உணர்கிறான், ஐயோ, ஆண்டவர் என்னிடம் சொன்னது இது, ஆனால் நான் வேறு விதமாய் செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் அங்கே ஆண்டவரிடத்திலே போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் மீனுக்கு கட்டளையிட்டு மீனானது அவனை கரையிலே கக்கி போட்டதை நம்ம பார்க்கிறோம். பின்பதாக அவன் என்ன செய்கிறான்? நினிவேக்கு போய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறான். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த புஸ்தகத்தில் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1லிருந்து 4 அதிகாரம் வரை நீங்கள் படித்து பாருங்கள். அவன் தேவனுடைய சித்தத்திற்கு நேராக கொண்டு போகப்பட்டாலும் கடைசி வரை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தவனாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் காணப்படவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே முழுவதும் சுயநலமும் அவனுடைய எண்ணங்களும் நிறைவேற வேண்டும் என்றுதான் அவன் இருந்தானே ஒழிய தேவனுடைய சித்தம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்ற அந்த மனது அவனுக்கு இல்லை. தேவனுடைய மனது அவனுக்கு இல்லை. நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுவது, அவர்கள் காப்பாற்றப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை அறியாதவனாக இறுதி வரை அவன் தேவனோடு கூட போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இணைந்து செயல்பட முடியாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்கே காணப்படுகிறது. யோனாவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் போன போது நடந்த எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறோம். நாமும் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் போகும்போது காரியங்கள் மாற வாய்ப்பு இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில், அநேக நேரங்களில் இது தேவனுடைய சித்தமா, இந்த தொழிலை செய்வது, இந்த படிப்பை படிப்பது, இந்த காரியத்தை செயலாற்றுவது தேவனுடைய விருப்பமா என்று சொல்லி நமக்குள்ளே பல காரியங்கள் வரலாம். அநேக நன்மைகள் நாம் செய்து கொண்டே இருக்கலாம், எல்லா நன்மைகளையும் செய்யலாம். ஆனால் நாம் எல்லா காரியங்களையும் செய்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நமக்கென்று தேவன் பிரத்யேக பணியை வைத்திருக்கிறார். அதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டம், சித்தம் என்ன என்பதை அறிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்யும்படியாகத்தான் நான் இருக்கிறேன். மற்றவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் நாம் செய்யும்படியாக நாம் வைக்கப்படவில்லை, அல்லது நான் ஆசைப்படுவதெல்லாம் செய்து முடிப்பதற்காக நான் இந்த பூமியில் இல்லை.
மற்றவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி இந்த பூமியில் இருந்து கடந்து செல்வது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. எனக்கென்று தனிப்பட்ட விதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற பாரத்தின் அடிப்படையில் எவ்விதமாக தேவன் நம்மை நடத்துகிறாரோ அவருடைய வசனத்தினுடைய வழிநடத்தலின்படி நாம் தொடர்ச்சியாக போவதுதான் தேவன் விரும்புகிற மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு காரியம். ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய சித்தத்தை செய்யாவிட்டால் அதனுடைய விளைவுகளை அங்கே சந்திக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே ஆரம்பிக்கிறார், ஐஸ்வர்யவான்களே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டியது ஏன் முக்கியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அதே சமயத்தில் ஐஸ்வர்யவான்களுக்கு அவர் பேசுகிறார். அவர்கள் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த கிருபையின் காலத்தின் கடைசி நாட்கள். எப்போவே அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் முதல் நூற்றாண்டிலேயே அவர் கடைசி நாள் என்று சொல்லி சொல்லுகிறார். நாம் சபையின் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னால் கடைசி நாட்கள். கிறிஸ்து வருவதற்கான எல்லா அடையாளங்களும் இந்த பூமியிலே காணப்படுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்நாள் எவ்வளவு என்பது தெரியாது. அதே சமயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டமும் கடைசி காலங்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடினாலே நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து யாக்கோபு அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களோடு கூட அவர் பேசுகிறார். அன்றைய நாட்களிலே ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள் சபைக்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற முக்கியமான காரியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் என்ன என்பதை உணராதவர்களாக அவர்கள் வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பணத்தினாலே பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை வித்தியாசமாக அவர்கள் நடத்துகிறார்கள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்தது. அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இந்த இடத்துல ஏன் அவர்களை குறித்து விதமாக பேசுகிறார்? ஐஸ்வர்யவான்கள் சபையில் இருப்பது, வசதியாய் இருப்பது, செல்வத்தோடு இருப்பது தவறா? தேவன் கொடுத்திருக்கிற செல்வத்தை அனுபவிப்பது தவறா? இங்கே என்ன பிரச்சனை? அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியும் பொன்னுமாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். எந்த நாட்களிலே? கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து கவலையற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? ஆண்டவரை அறியாதவர்கள் அல்ல, ஆண்டவரை அறிந்த செல்வந்தர்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 16வது அதிகாரம் 13வது வசனத்தில், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. இங்கே கவனிச்சிங்கன்னு சொன்னால், உலகப் பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக வாழ அல்ல, அந்த உலகப் பொருளுக்காகவே இருப்பதற்காக அல்ல. அதை கொண்டு இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதை கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம் எதற்கு என்று சொன்னால், நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு. மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன செய்யணும்? நம்முடைய செல்வத்தை, நமக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அல்லது
நமக்கு கிடைக்கிற அதிகமான பணம், அதிகமான செல்வம், இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஐஸ்வர்யவான்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ்வது போல பாவித்து எல்லாவற்றையும் சேர்த்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவர்களாக அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்வது என்ன? செல்வந்தர்களுக்கு, உங்கள் பொக்கிஷங்களை தயவு செய்து இந்த பூமியிலே சேர்க்க வேண்டாம். இந்த பூமியிலே நீங்கள் வெள்ளி பொன்னாக சேர்த்தால் துரு பிடித்துவிடும். அங்கே வஸ்திரமானது விலையேறப்பட்டது அந்த நாட்களிலே, அதையும் அங்கே சேர்த்து வைக்கிறார்கள், அதுவும் கெட்டு போய்விடும். அதனால் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கான காரியங்களுக்காக நாம் செலவிடும் போது அது பரலோகத்திலே சேர்க்கப்படுகிற பொக்கிஷமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் நம்முடைய பொருளையும் நேரத்தையும் செலவிடுவது, தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே அல்லது பொக்கிஷத்திலே நாம் சேர்த்து வைக்கிறோம். இங்கே பார்க்கும்போது நாம் கவனிக்க வேண்டியது, செல்வம் பாவம் அல்ல, ஐஸ்வர்யம் பாவம் அல்ல. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை யார் கொடுத்தது என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 8:18 உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். ஒருவருக்கு அதிகமான செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று சொன்னால், வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொன்னால், அது தேவன் அவருக்கு கொடுத்தது. தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் அதை சேர்த்து வைத்து அதை தனக்காக செலவிடுவதற்காக அல்ல. அடுத்ததாக நம்ம நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஒருவேளை இந்த உலக பொருளில் மேன்மையான ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய கரத்தினாலே நாம் பெற்று அதை ஆசீர்வாதமாக நாம் பெற்றிருப்போமானால், தேவன் நமக்கு கொடுத்த அந்த காரியத்தில் வேதனையை நாம் காண முடியாது. தேவனுக்காக நாம் செலவிடும்போது, தேவனுக்காக நாம் பயன்படுத்தும் போது, அந்த செல்வம் ஐஸ்வர்யம் நல்லது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக காரியங்கள் நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, நிறைய நேரத்தில் நமக்கு பொருட்கள் வரும்போது, நம்முடைய ஐஸ்வர்யம் பெருகும்போது, நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? திரளான பணத்தின் மேலா, செல்வத்திலா, அல்லது நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அதை பொறுத்தா? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எல்லா நன்மைகளையும் கொடுத்து அதை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை மாறும்போது, நம்முடைய பொருளின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது அது பாவமாக மாறுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் விரும்புகிறபடி உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? தேவன் கொடுத்திருக்கிற உங்களுடைய ரிசோர்சஸ், உங்களுடைய பணம், உங்களுடைய வசதிகள், வாய்ப்புகள், இவைகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? எப்படி பயன்படுத்துகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தாருன்னா, அதிகமாக கொடுத்திருந்தாருன்னா, அதை உங்களுடையது என்று சொல்லி உங்களுக்காக வைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை
அதை தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவநாம மகிமைக்காக, ஊழியத்திற்காக பயன்படுத்துகிறீர்களா என்பதை யோசித்து பாருங்க. நாம் இந்த உலகத்தில் இருப்பதே தேவன் கொடுத்திருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே நாம் இருக்கிறோம். அப்படியாக நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். தேவனுடைய சித்தத்தை குறித்து சில காரியங்களை யோசித்தோம். நமக்காக தேவன் கொடுத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம பயன்படுத்தணும். நமக்கு கொடுத்திருக்கிற வசதிகள், நேரங்கள், வாய்ப்புகள், திறமைகள், இவை எல்லாவற்றையும் வைத்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவ்விதமாக காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான வசதி, வாய்ப்புகள், பொருட்கள், செல்வம் எல்லாம் அதற்காக பயன்படுத்தத்தான் என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸஸை பயன்படுத்தி செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை புரிந்து கொண்டு உமக்காய் செயல்பட அவர்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். அதோடு கூட இந்த செய்திகள் யூடியூபிலும் அப்லோட் செய்யப்படுகிறது. இதற்கு முந்தைய செய்திகள், மற்ற செய்திகள் அனைத்தையும் மகிமையான வாழ்வு என்ற அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். அதை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இதே நாளிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.